மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சுட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்டே கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். உறுப்பினர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது அவங்களுடைய ஆட்சியிலே, அதிமுகவினுடைய ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அன்றைக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று தான் உத்தரவிட்டு தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பணியாற்றுகிறவர் அனைத்து பேருமே தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் போட்ட பணியாளர்களை கூட நீக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் யார் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே பணியாளர்களை வைத்து அதே போல தான் நடைபெற்றது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர்களும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, அதற்காக நிதியை நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தரவில்லை. ஒவ்வொரு நகராட்சியிலும் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் பயன்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். இது ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால், துறையினுடைய அமைச்சர் என்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க அம்மா உணவகத்தை சரியாக பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி போட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொன்னாங்க. நிதி யாருமே ஒதுக்கன்ட்டு அதிமுக ஆட்சியில் 2018 எங்களுடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் இருக்கும்போது 100 கோடி ரூபாய் தனியாக நிதி ஒதுக்கி இருக்கு. அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கி இருக்குது. அரசு அந்த நிதியை மாநகராட்சி கொடுத்துருக்காங்க. ஆகவே இன்னைக்கு இல்ல ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே அம்மா உணவகத்தை நான் அவர் அமைச்சராக இருக்கும் போதே நான் பேசியிருக்கேன், சரியா பண்ணல. அதே போல நாம அதிமுக ஆட்சி அமைச்சர் அவர்கள் தவறான தகவலை 8 ஆண்டு காலம் இந்த துறையில அமைச்சராக இருந்தவர். நாங்கள் அதற்கு பிறகு அமைச்சராக வந்திருக்கிறோம். இன்று வரை அரசு தனி நிதி உதவி அம்மா உணவுக்கு தரப்படவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உண்மை மக்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது அதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி முடிங்க. பொதுவாக பேரளவில் இருந்தது மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்க கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும் ஒவ்வொரு மாநகராட்சியும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்க கணக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். அம்மா உணவகத்துக்கு என்று ஏன்னா 19 செலவு செய்யாமலாம் எழுத முடியாது கணக்கு. செலவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களிலே எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவு. எனவே அது சரியாக செயல்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். அவ்வளவுதானே தவிர நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அவர் கொடுக்க பேசிக்க வேணாம். உங்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஒரு திட்டத்தை, புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் அந்த ஆட்சியாளர் வைக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வந்தவர்களது புதிதாக ஆட்சி அமைக்கின்றவர்கள்
அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை. அதற்கு மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டிக்க, அதே பெயர் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை வராது. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே குறிப்பிடுகிற போது அதே பெயரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற ஆட்சி காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பெயர்கள் பல மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மை. சில இடத்துல மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருந்தது வரலாற்றில் இல்லை. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கலைஞர் டிவின்னு இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைக்கிள் அந்த அம்மாவோட அந்த சிஎம்மோட பேர் இருந்துச்சு, விலையில்லான்னு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தலைவரோட பெயரோ அவருடைய முகமோ எந்த திட்டத்திலேயாவது போட்டிருக்கா? மக்கள் வரி பணத்தில் இருந்து எடுத்து செலவு செய்கிற எந்த ஒரு திட்டத்திலையும் கழக தலைவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ சொல்றேன் ஐயா 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 ஒரு நிமிஷம். நீங்களாம் வந்து இருங்க இங்கே பார்த்து பேசு. பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா நம்ம முதல் முறையா ஆட்சி அமைச்சு இங்கே வந்து அமைச்சரவையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பள்ளி அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாறுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறுவாங்க. அந்த மாண்பே வந்து கெட்டு போகுது. இதையெல்லாம் பார்த்தும் நாங்கள் அமைதியாக தான் அமர்ந்து இருக்கின்றோம். இல்லை எதுவும் உட்காருங்க. மாண்பு உறுப்பு உட்காருங்க. எதுவும் இல்லை, உட்காருங்க. மாண்பு உறுப்பு உட்காருங்க. எதுவும் இல்லை, எதுவும் கெட்டு போகவில்லை. எதுவும் செம்மையாக சுவையாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இப்போது நன்றாக நடக்கிறது என்பதோடு இந்த பிரச்சனையை முடித்து விடுகிறோம்.